சித்ரா பௌர்ணமிக்கு காலையிலே அரிபரியாக ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்குன்னு பறந்துடுறதால சாமி கும்பிட முடியலை. ஈவினிங் போல் கும்பிடலான்னு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை வேலையெல்லாம் முடித்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி போட்டாச்சு. கொஞ்சம் சக்கரை பொங்கல் செய்யணும். காலையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம மட்டும் தனியாக சாமி கும்பிடணும். ஈவினிங் 2 பேருமே வந்துடுவாங்க. அப்போது சாமி கும்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை அடுத்த விலாகில் பார்க்கலாம். இப்போது சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நாட்டு சக்கரை தான் போட்டு பெரும்பாலும் செய்வேன். வெள்ளத்தை விட நாட்டு சக்கரை போடும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இந்த மாதிரி சூப்பராக கூடி வரும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி சக்கரை பொங்கல் என்னுடைய ஸ்பெஷல் நான் செய்கிறேன்றதை வர வீடியோஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை வேலைக்கு எல்லாம் ரெடி பண்ண கையோட சாமி கும்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் கும்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் முடியாத நேரத்தில் ஈவினிங் கும்பிட்றோம். இவங்களும் வந்துடுவாங்க. இவங்க சேட்டை தாங்க முடியாது.